இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 6 தியான யோகத்திலிருந்து ஸ்லோகம் 1 - 3. முதல்ல ஸ்லோகம் 1. ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஸ்ரிதः கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யः ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர்ந ச ஆக்ரியः. இதோட அர்த்தம், தங்கள் செயல்களின் முடிவுகளின் மீது ஆசை இல்லாமல் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்பவர்கள் உண்மையான சந்நியாசிகள் மற்றும் யோகிகள். அக்னிஹோத்திர யாகம் போன்ற யாகங்களை செய்வதை நிறுத்தியவர்கள் அல்லது உலகாயுத செயல்களை கைவிட்டவர்கள் அல்ல. அடுத்து ஸ்லோகம் 2. யம் சந்நியாசமிதி பிராஹுஹு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்சன. இதோட அர்த்தம், சந்நியாசம் என்று அறியப்படுவது யோகத்திலிருந்து வேறுபட்டதல்ல. ஏனென்றால் உலக ஆசைகளை துறக்காமல் யாரும் யோகிகள் ஆக மாட்டார்கள். அடுத்து ஸ்லோகம் 3. ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமஹ் காரணமுச்சதே. இதோட அர்த்தம், யோகத்தில் முழுமை பெற விரும்புபவர்களுக்கு பற்றற்ற வேலையே வழி என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே யோகத்தில் மேலோங்கி விளங்கும் முனிவருக்கு தியானத்தின் அமைதியே வழி என்று கூறப்படுகிறது. இப்போது இதோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். ஆத்ம சஞ்ஞக யோகம் அப்படின்னு சொல்லப்படுற அத்தியாயம் 6 பதஞ்சலியின் அஷ்டாங்க யோகம் பற்றி சொல்கிறதுனால இந்த அத்தியாயம் தியான யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகத்தில் உண்மையான சந்நியாசம்னா என்ன அப்படின்னு பகவான் சொல்கிறார். சம்சாரியாக சாதாரணமாக உலக வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தர் சாஸ்திரப்படி அன்றாடம் அக்னிஹோத்திரம் உள்பட சில யோகங்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி யோகங்களை செய்கிறத நிறுத்திட்டாலோ இல்லை நம்ம உடல் ரீதியான உலகாயுத செயல்பாடுகளை வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டீஸை கைவிட்டுட்டாலோ தனக்கு விதிக்கப்பட்ட தினசரி செய்ய வேண்டிய கடமைகளை தன்னோட வேலைகளை செய்யாமல் சும்மா இருக்கிறதுனால மட்டுமே ஒருத்தர் எல்லாத்தையும் துறந்தவர்களாக சந்நியாசியாக ஆக மாட்டார். எப்போ ஒருத்தர் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை ஆசைகள் இல்லாமல் அந்த செயலோட பலன்களையும் விரும்பாமல் முடிவுகளை எதிர்பார்க்காம வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் அவர் ஆக்ஷன் கர்ம யோகமாக செய்கிறாரோ அப்போதான் அவர் உண்மையான சந்நியாசி யோகி அப்படின்னு பகவான் சொல்கிறார். நமக்கான கடமையை நம்ம பகவானுக்கு அர்ப்பணமாக செஞ்சு அதோட பலனையும் பகவானுக்கே சமர்ப்பணம் செய்யணும். அந்த செயல்களை செய்கிறதே பகவான் தான், நான் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும். சொல்லப்போனால் நம்மளையே, நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நாம் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். அடுத்த 2வது ஸ்லோகத்தில் சந்நியாசம் யோகம் ரெண்டும் வேற வேற இல்லை அப்படிங்கிறார். அது எப்படின்னு பார்த்தோன்னா, சந்நியாசம்னா உலக பந்தங்கள்ல இருந்து விலகி உலக ஆசைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் தனியாக தவ வாழ்க்கை வாழ்கிறது. உலக வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கையை வாழ்கிறது. யோகம்னா கடவுளோடு ஒன்றிணைதல், கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் காட். அதாவது நம்ம பாடி மைண்ட் இன்டலெக்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள ஆத்மாவாக இருக்கிற அந்த பகவானோட ஒன்றிணைகிறது. இப்படி யோகம் செஞ்சால் யோகி ஆகலாம். யோகியாக இருக்கிறவர் காட்டுக்கு போய் தான் தவ வாழ்க்கை வாழணுன்ட்டு இல்லை. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இறைவனோட ஐக்கியம் ஆகலாம்.
ஐக்கியம் ஆனதுக்கப்புறம் இங்கே நான்கிற எண்ணமே இல்லாமல் போயிடும். ஒரு யோகி தன்னையே துறந்து இங்கே இருக்கிறது அந்த பகவான் மட்டுமே அப்படிங்கிறத பரிபூர்ணமாக உணர்றார். யோகம்ங்கிறது பதஞ்சலி யோக முறைப்படி அஷ்டாங்க யோகம்னு சொல்லப்படுது. அஷ்டாங்க யோகத்தில் 8 அங்கங்கள்: யமா, நியமா, பிராணாயாமா, ஆசனா, பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி அப்படின்னு 8 பாகம் இருக்குது. இந்த அஷ்டாங்க யோக முறையில் நம்ம கவனத்தை லோவஸ்ட் எனர்ஜி சென்டரில் இருந்து ஹையஸ்ட் எனர்ஜி சென்டருக்கு உயர்த்தி கொண்டு போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாரும் இந்த உடல் சம்பந்தப்பட்ட சென்சஸ் மூலமாக அனுபவிக்கிற சுகங்களில் மயங்கி இருக்கிறோங்க. நம்ம பாடி சிஸ்டம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தா, ஆக்ஞா, சஹஸ்ராரா அப்படிங்கிற 7 சக்கரங்களை கொண்டது. அதாவது சக்தி மையங்கிற எனர்ஜி சென்டர்ஸ் பாயிண்ட்ஸை கொண்டது. இதில் மூலாதாரம் தான் லோவஸ்ட் லெவல். இதில் இருக்கும்போது நம்ம கவனம் காமம், உடல் ரீதியான இச்சைகளுக்கு, புணர்ச்சி வகையான சுகதுக்கங்களை நாம் அனுபவித்து அடிமைப்பட்டு கிடப்போம். இதிலிருந்து உயர்த்தி கொண்டு போய் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகத்துக்கு கொண்டு வந்தால் நம்ம புலன்களின் அடிப்படையில் பார்த்து, கேட்டு, நுகர்ந்து, சாப்பிட்டு, தொட்டு அனுபவிக்கிற உணர்ச்சி வகையில் சுகதுக்கங்களை அனுபவித்து மயங்கி இருப்போம். ஒரு ஆன்மீக சாதகன், பயிற்சியாளர் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது அவர் லோவஸ்ட் எனர்ஜி சென்டரில் இருந்துக்கிட்டு இறுதி கடைசி நிலையான சமாதி நிலைக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பார். அவரை பகவான் இந்த 3வது ஸ்லோகத்தில் ஆரூருக்ஷு அப்படின்னு கூப்பிட்றாரு. இப்படி ஆரூருக்ஷுவாக இருக்கிறவர் தங்களுக்கு விதிக்கப்பட்ட செயல்களை செஞ்சு கர்மயோகம் செய்கிறது தான் அவர்களுக்கான சிறந்த வழி அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதே சமயத்தில் ஒரு மெச்சூர்டு ஆன்மீக சாதகர் பல நாட்கள் பயிற்சி செஞ்சு, ஆன்மீக பயிற்சி செஞ்சு, தியானம் செஞ்சு ஹையஸ்ட் எனர்ஜி சென்டருக்கு கொண்டு போக முடியும். அவர் சமாதி நிலையிலேயே எப்பவும் தினமும் இருக்க முடிஞ்சால் அவரை பகவான் யோகாரூடா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த 3வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எந்த அளவுக்கு நம்ம சென்சஸை கட்டுப்படுத்தி நம்ம கவனத்தை நம்ம ஆத்மாவில் செலுத்தி தியானம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக ஹையஸ்ட் எனர்ஜி சென்டரான யோகாரூடா ஸ்டேட்டுக்கு போய் அமைதியை, பரிபூர்ண சாந்தி நிலையை அடையலாம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்படியே ஆகட்டும் என வேண்டுவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.